ஆஹா கல்யாணம் சீரியல்ல இப்ப என்ன நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த சீரியல் கொஞ்ச நாளாவே ரொம்பவுமே மந்தமா தாங்க போய்க்கிட்டு இருக்கு. ஒரே சீன தான் காமிச்சுக்கிட்டு இருக்கிற மாதிரியே தோணும் நம்ம பார்க்குறப்ப கூட. ஸோ நம்ம தாத்தாவுக்காக நம்ம சூர்யா ஒரு பக்கம் வந்து மகா கிட்ட சந்தோஷமா இருக்கிற மாதிரி நடிச்சுக்கிட்டு இருக்கிறாப்புல. ஸோ அதே தான் வந்து பார்த்தீங்கன்னா தாத்தாவுக்கும் டவுட் வருது. இவன் ஒரு வேளை நமக்காக நடிக்கிறானோ அப்படின்னு சொல்லிட்டு சூர்யாவையே வந்து பார்த்தீங்கன்னா கூப்பிட்டு இந்த மாதிரி நீ நடிக்கிறியா எனக்கோசரம் அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. சூர்யா அச்சச்சோ நம்ம நடந்துக்கிறது தாத்தாவுக்கே டவுட் வர ஆரம்பிச்சிருச்சாட்டுக்கே, இதுக்கப்புறம் நம்ம இன்னும் நல்லா நடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி டிசைட் பண்ணிவிட்டு டைனிங் டேபிளில் எல்லாருமே உட்காந்து சாப்பிடும் பொழுது மகாவை கூப்பிட்டு பக்கத்தில் உட்கார வச்சு நம்ம சூர்யா கவனின்னு கவனிக்கிறாப்புல. ஸோ இதுவும் ஒரு ஆக்டிங் தானே, நம்ம சூர்யாவோட ஆக்டிங் தானே அப்படிங்கிற மாதிரி தாங்க யோசிக்க தோணுது. ஆக மொத்தத்தில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சூர்யா வந்து தாத்தாவுக்காக நடிக்கிறது வந்து பார்த்திங்கன்னா இங்கே ராஜலட்சுமிக்கு தெரியாது இல்லையா, கூடவே இருக்கிற சித்ரா தேவி வேறையா வந்து பார்த்திங்கன்னா கோத்து விட்டுக்கிட்டே இருக்கிறாங்க, ஏற்றி விட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. ஸோ இதனால் வந்து பார்த்திங்கன்னா ராஜலட்சுமிக்கு இன்னும் வந்து பார்த்திங்கன்னா மகா மேலே கோவம் தான் அதிகமாகுது. ஏதோ மயக்கி வச்சுட்டா சூர்யாவை அப்படிங்கிற மாதிரி தான் யோசிக்கிறாங்க. போக போக பார்ப்போம், கூடிய சீக்கிரத்தில் நம்ம ராஜலட்சுமி மனசு மாற தான் போகிறாங்க. ஸோ அது வரைக்கும் இப்படியே தான் போக போகுது.